This episode is brought to you by Netflix. So Netflix is basically Santa this year. 2 NFL games on Christmas Day, streaming live. At 1 p.m. Eastern, it's Cowboys, Commanders. Then at 4:30, you've got Lions, Vikings. Midwest football, playoff stakes, and probably some snow. Watching holiday football is a tradition the whole family can enjoy. Open some gifts, grab some food, settle in, and watch NFL Live on Netflix this Christmas Day. சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? என் ஹஸ்பண்டோட ஃபாதர் வந்து இறந்துட்ட பிறகு நம்ம திருப்பியும் வந்து அம்பாங்கே ஷிஃப்ட் ஆகிறோம். ஷிஃப்ட் ஆகி அப்போ வந்து அவரு கீழே ஹாலில் படம் பார்த்துட்டே படுத்துட்டாரு. நான் வந்து ரூம்ல படுத்திருந்தேன். அப்போ என்னோட பிளாங்கெட் வந்துட்டு அப்படியே எல்லாம் ஒரு இடத்துல ஒரு ஆள் படுத்திருந்து போத்தி படுத்திருந்தா எவ்வளோ உயரத்துக்கு இருக்குமோ அந்த மாதிரி உயரத்துல இருக்கு. மூச்சு விடுற சத்தம் வந்து ரொம்ப ஹெவியா கேட்குது, ரொம்ப ஹெவியா கேட்குது. அப்போ நான் ஏன் இவ்வளோ மூச்சு விடுறாரு, எனக்கு தூக்கம் வர மாட்டேது, என்ன அப்படி மூச்சு விடுறாருன்னு சொல்லிட்டு எழுப்பலான்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு திரும்பி படுங்க அப்படின்னு சொல்லி எழுப்புற என்ன அது பிளாங்கெட் ரொம்ப கோசம் அப்படி உள்ளுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு என் பிளாங்கெட் எடுத்துட்டு பார்க்க இல்லை, யாருமே இல்லை. அப்ப எனக்கு என்ன, ஆனா ஸ்டீல் மூச்சு விடுற சத்தம் கேக்குது. ரொம்ப அந்த மூச்சு எப்படி விடுறதுன்னா ஒரு மனுஷால சளியோட தூங்கினா எப்படி ஒரு மாதிரி அனத்துற மாதிரி அந்த மாதிரி கேக்குது. அப்ப இந்த மாதிரி கேட்டோன்னா நான் என்ன சொன்ன, கேமராவை எடுத்துட்டு சரி ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை எடுத்துட்டு நான் வச்சு பாக்குறேன். அந்த சத்தம் நின்றுச்சு. அப்போ ஒருவேளை வெளியில எதுவும் என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவருக்கு அந்த மாதிரி சத்தம் கேட்கும், நெஞ்சு சத்தம் கேட்கும். ஒருவேளை அவர் தூங்குறது கீழே இருந்து மேல வரைக்கும் கேக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் படிக்கிட்ட நின்று பாக்குறேன். அவரு படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் அந்த சத்தம் கேக்குது. அவரு வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காரு, நான் வந்து அந்த மாதிரி நான் மூச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் நின்று பார்த்ததையும் அவர் பார்த்துட்டு போறாரு. அப்புறமா வந்து மேல நம்ம நின்று பார்த்துட்டு போனோன்னே இது தூங்கலன்னா எப்படி அந்த சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வந்து பாக்குறாரு. நான் முழிச்சிட்டு இருக்கேன், ஏன்னா அந்த சத்தம் திருப்பியும் கேக்குது. அப்ப இவர் வந்து கதவை திறந்த கட்டத்துல அந்த சத்தம் நின்றுச்சு. நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன், அந்த போனை எடுத்துட்டு ரெக்கார்ட் பண்றதுக்கு. அந்த போனை எடுக்கிற டைம்ல நின்றுது, அந்த சத்தம் எனக்கு கேட்க மாட்டேது. போனை ஆஃப் பண்ணிட்டோன்னு அந்த சத்தம் கேட்குது. அப்போ நான் அதை பத்தி யோசிச்சே இருக்கு, நாங்க நின்று இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ அவர் வந்து கேட்கிறாரு, நீ தூங்கலன்னா அப்ப என்ன சத்தம் அது, மூச்சு விடுற சத்தம் அப்படின்னு. இல்லைன்னா அந்த சத்தம் கேட்கறதுனா நீங்க இவ்வளோ போங்கோலாம் அப்படி அந்த பிளாங்கெட்லாம் அப்படி ஒரு மால் படுத்திருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம். அது மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. இப்போ எனக்கு ஒண்ணுன்னா அப்படியே ஞாபகம் வரதுனால எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா ஒவ்வொரு இன்சிடென்டும் ரொம்ப நிறையா இருக்கும். ஒரு மாதிரி அப்படியே எங்க அம்மா கிட்ட எல்லாம் நான் சொல்றப்போ, எங்க அம்மா வீட்டுல எங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றப்போ நீ எப்படி உயிரோட இருக்கனே கேட்பாங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ பயமா இருக்கும் அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம். சில நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அந்த சாப்பாடு வந்து ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நம்ம அப்படி நடந்து போய் இந்த குசினில ஏதாவது கிச்சன்ல போயிட்டு நம்ம ஏதாவது கழுவிட்டு இருக்கிறப்போ நம்ம பின்னாடி நின்று ஒரு ஆள் வந்துட்டு கையை ஷோல்டர் மேல வச்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த சூடு. இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு லேட்டஸ்டா ஒரு 2 நாளுக்கு முன்னுக்கு நடந்தது சொல்றேன். நான் வந்து கிராப் டிரைவர்னால பாட்டுக்கு பிறகு இதை பத்தி மேலும் பேச கொஞ்ச நேரம் இருங்க. ராகவில் மர்மதேசம்.